ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கேசரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னடா கேசரி ரொம்ப நார்மலானது தானே, எல்லார் வீட்லேயும் பண்ணுவோமே அப்படின்னு நினைப்பீங்க. பட் கேசரி வந்து நல்லா சுவையாக வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கணும், அதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ப்ளஸ் ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் நல்லா கேசரி வந்து நல்லா டேஸ்டியாக வர்றதுக்கு எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற டிப்ஸோடு நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கேசரி தான் போட போகிறோம். ஆனால் புதுசாக சமைக்க வரவங்க வந்து ஈஸியாக அந்த ப்ரொப்போர்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க அத்தை? அதாவது 1:2:3, அதாவது 1 பங்கு ரவை, 2 பங்கு சீனி, 3 பங்கு தண்ணி. இப்போ எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு சீனி, 3 மடங்கு தண்ணி. இப்போ 2 மடங்கு ஜாஸ்தியாக ரொம்ப இனிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க 1.5லேருந்து 2, அதான் 1.25, 2 டம்ளர் போட்டுக்கிடலாம். அது அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு அனுசரித்து போட்டுக்கலாம். 1.5க்கும் குறவா போட்டால் ரொம்ப ஸ்வீட் கம்மியாக இருக்கும். அதனால இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 மேஜிக் கேசரி அப்படின்னாலே 1 2 3ன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன் ஞாபகம் வந்துடும். ஆமாம். இப்போது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ரவை 1 டம்ளரு, 2 டம்ளர் சீனி, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், நெய். இது வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு கலரும் நாங்கள் சேர்க்கலை. அதுக்காக குங்குமப்பூ பாலில் கலந்து வச்சுருக்கோம். அது நல்லா எல்லோயிஷாக வந்துடும். அதையும் நம்ம சேர்க்கலாம். இல்லைன்னா மஞ்சத்தூளும் போட்டு நம்ம ஆட் பண்ணலாம். அந்த கலரிங்க்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. உங்களுக்கு இது இஷ்டமாக இல்லைன்னா நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ கேசரியோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வர்றதுக்கு செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ரவை நம்ம ரோஸ்டட் ரவைன்னு தான் போட்டிருக்கோம் நம்ம வாங்கத்தில். ஆனால் அதுவும் நம்ம வந்து இது வந்து வறுத்தா தான் கேசரிக்கு நல்லா இருக்கும். அதாவது சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையும் வறுக்கணும். வறுத்தா தான் அந்த கேசரியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதான் செகண்ட் டிப்ஸ். தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த இது வறுத்துக்கிட்டு இருக்கிறதுலையே நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணியை இதில் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏன்னா இது வறுத்து முடிக்கையும் இது அதில் எடுத்து ஊற்றுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குயிக்காக உங்களுக்கு 5 நிமிஷத்தில் கேசரி கிண்டி முடிச்சிடலாம். இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும், கொஞ்சம் லேட் ஆகும். யூஸ்வலாக ரவை வறுத்த பிறகு நம்ம தண்ணியை கொதிக்க வைப்போம். அப்போ டைம் வந்து நமக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரவை வறுக்கும் போதே சைட் பை சைட் நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். வாசம் நல்லா வருது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி 3 மடங்கு எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி விழாமல் இன்னொரு இதை வச்சு நீங்கள் கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த குங்குமப்பூ இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எதுவும் கலர் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து 1.25 மடங்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். 2 மடங்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 மடங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஃபஸ்ட்டே நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிட்டோன்னா ரவை வந்து வேகாது. அதனால் ரவை வெந்த பிறகு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நிப்பாட்டிடலாம். ஆறணுன்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழக்குழன்னு இருந்தாலும் கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கும் சீக்கிரமாக நொடி பொழுதில் உங்களோட கேசரி சூப்பராக தயாராகிடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.